ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை பொசசிவ் ஸ்டெப் பிரதர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, ஒய்யனும் அவங்க அம்மாவும் அவங்களோட வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்களோட புது ஸ்டெப் ஃபாதரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அங்கே ஒய்யன் பார்க்கக்கூடாத நிறைய விஷயத்த பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் டைனிங் டேபிளில் லன்ச் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் ஹியூன்சனும் அந்த டேபிளில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் கொட்டிட்டு வீடியோ பாருங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே திரும்பி உங்களோட ஸ்டெப் பிரதர்ஸை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தோன்னையும் நீங்கள் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. இங்கே ஜிமினும் ஹியூன்சனும் அப்படியே படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஜிமினோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. பட் ஹியூன்சன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே வரான். அவங்க 2 பேரும் அப்படியே டேபிளில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் உங்கள் பக்கத்தில் உட்காராம ஜிமின் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறான். ஹியூன்சன் உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். உங்களோட ஸ்டெப் ஃபாதர் ஜிமினை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. பட் இப்போ பேசினா தேவையில்லாமல் ஏதாவது சண்டை நடக்கும்னு அவர் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. உங்கள் அம்மாவும் ஜிமினை பார்க்குறாங்க. அவங்களும் சரி, இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும்னு அவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்படியே மெய்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்றீங்க. நீங்கள் எதுவும் யார்கிட்டேயும் பேசவும் இல்லை, யாரையும் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஹியூன்சன் உங்களோட பிளேட்டில் ஒரு எக் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஹியூன்சனை திரும்பி பார்க்குறீங்க. பட் ஹியூன்சன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்றான். ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்றீங்க. ஜிமின் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவன் எதுவுமே பேசிக்கல. ஜிமின், ஹியூன்சன், இது ஒய்யன், உங்களோட ஸ்டெப் சிஸ்டர். ஒய்யன், அவன் பேர் ஹியூன்சன், இது ஜிமின். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஹியூன்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஹியூன்சனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பட் ஜிமின் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. உங்களோட ஸ்மைல் அப்படியே ஜிமினை பார்த்தோன்னே ஃபேட் ஆகுது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. காமன் சென்ஸ் இல்லாதவன் எப்படி தான் இப்படி இருக்கானோ, மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே ஜிமினை திட்டிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே அவங்க போட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹியூன்சனுக்கு ஜிமினுக்கு உங்களுக்கு 3 பேருக்கும் வைக்கிறாங்க. ஹியூன்சன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை எடுத்து குடிக்கிறான். பட் ஜிமின் அதை கண்டுக்க கூட இல்லை. உங்கள் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களும் போக போக சரியாயிடும்னு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. உங்களுக்கு ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்தா காண்டாகுது. என்னவன் இப்படி கல் நெஞ்சுக்கார நாய் மாதிரி உட்காந்துட்ருக்கான். என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜூஸ் போட்டு வந்தாங்க. இவன் அதை தொட்டு கூட பார்க்கல. இவனுக்கு திமிரு ஜாஸ்தி தான் போல. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே ஜிமினை கண்ட மாதிரி திட்டிட்டு அப்படியே அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க. ஜிமினும் கரெக்டாக சாப்பிட்டுட்டே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். பட் அவன் பார்க்குறத பார்த்தோன்னையும் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக குனிஞ்சு சாப்பிட்றீங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக உங்களை பார்த்துட்டு, அப்பா, இன்னைக்கு பீச்சில் ஒரு பார்ட்டி இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏன் என்னோடய ஸ்டெப் சிஸ்டரை கூட்டிகிட்டு நான் போகக்கூடாது? நீங்கள் அப்படியே வேகமாக நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். நானும் ஹியூன்சனும் பார்ட்டிக்கு போகலான்ட்டு இருக்கோம். அதான் அவள் வீட்டில் சும்மா தானே இருப்பா, அதான் அவளையும் கூப்பிட்டு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு. இதை கேட்டதும் தான் உங்கள் அம்மாவோட ஃபேஸில் ஸ்மைலே வருது. அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமினை பார்க்குறாங்க. கண்டிப்பாப்பா, கூப்பிட்டு போயிட்டு வா. பட் அவளுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. இல்லை, அதெல்லாம் பரவாயில்ல, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு ஜிமினையே பார்க்குறீங்க. அம்மா, நான் 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 போகலம்மா.
எனக்கு அதெல்லாம் அப்போ கரெக்டாக டேபிள் கடியில் ஜிம்மின் உங்களோட கால் மேலே அவரை கால் வச்சு அப்படியே அழுத்துறாரு. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. என்ன வயன், அதான் பிரதர் கூப்பிடுறேன்ல, வா. நானும் ஹியூஞ்சனும் உன்னை பத்திரமா பார்த்துப்போம். நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. ஹியூஞ்சன் அதை கவனிக்கிறான். ஹியூஞ்சன் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து, வயன், டோன்ட் வரி, அங்கே நானும் இருப்பேன். ஸோ நீ என்னை நம்பி வரலாம். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஹியூஞ்சனை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே டேபிள் கடியில் இருக்கிற ஜிம்மினோட காலை உங்களோட இன்னொரு காலை வச்சு உதைக்கிறீங்க. ஜிம்மினுக்கும் அது வலிக்குது. பட் அவன் அப்படியே சைலண்ட்டாக உங்களை மறைச்சிட்டே பார்க்குறான். பிரதர் கூப்பிட்டு நான் வராமல் எப்படி? கண்டிப்பாக நானும் வரேன். நீ எதுக்கு இங்கே வந்தோன்னு உன்னை வருத்தப்படுற மாதிரி நான் பண்ணுவேன்டி. நீ வேணா பாரு. ஜிம்மின் அப்படியே முறைச்சிட்டே உங்களை பார்க்குறான். எனக்கும் நல்லா தெரியும்டா, நீ காரணம் எல்லாமே நாங்கள் கூப்பிட்டு போகலன்னு. நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு நானும் ரெடி தான். நானும் பார்த்துடுறேன். மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே நீ தான் ஒரு மலை மாதிரின்னு. நீங்கள் 2 பேரும் அப்படியே கண்ணாலேயே வார் நடத்திட்டு இருக்கீங்க. இது உங்கள் அப்பாவும் கவனிக்கல, உங்கள் அம்மாவும் கவனிக்கல. பட் ஹியூன்சன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவன் எதையும் கண்டுக்கல. அவன் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே ஜிம்மினும் நீங்களும் ஒருத்தர் முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. சரி வயன், அப்போது நீ அவன் கூட பார்ட்டிக்கு போகிறேன்னா, ஜிமன், அது எந்த மாதிரி பார்ட்டி? பொண்ணுங்க இருப்பாங்கள்ல? ஆ, அஃப்கோர்ஸ் டேட், பொண்ணுங்களாம் இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பார்ட்டியில் வயன் எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்? டேட், அது ஒரு பீச் பார்ட்டி. ஸோ அவள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன், அவள் இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மின் சொல்கிறது கேட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. பட் ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். ஹியூன்சன் அப்படியே டேபிள் கடியில் உங்களோட கால் மேலே அவன் கையை வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஹியூன்சனை திரும்பி பார்க்குறீங்க. அவனை கண்டுக்காத, அவன் எப்பவும் இப்படி தான். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை நீ போட்டு வா. அண்ட் எக்காரணத்தை கொண்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ பேசிடாத. பார்ட்டியில் என் கூடவே இரு, சரியா? நீங்கள் அப்படியே ஹியூன்சனை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. என்னடி, ஏதாவது பதில் சொல்லு. அவன் இப்படி இருக்கான். நீ ஏன் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க? நான் உன்னை மட்டும் எப்படி நம்புறது? என்னை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என் கூட இருக்கும்போது நீ பத்திரமா இருப்ப. அதுக்கு நான் உத்தரவு, சரியா? நீங்கள் அப்படியே ஹியூன்சனையே பார்க்குறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். அவனோட கை இன்னும் உங்களோட தைஸ் மேலே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனோட கையை பார்த்துட்டு அவனை திரும்ப பார்க்குறீங்க. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனோட கையை எடுத்துடுறான். சரி, நான் உன் கூட வரேன். என்ன டைமுக்கு போகணும்? அது அவன் தான் முடிவு பண்ணுவான். அவன் ஒரு டைம் சொல்லுவான். அந்த டைமுக்கு நம்ம எல்லோரும் கிளம்புனா சரி. பட் நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா? நீங்கள் அப்படியே உங்கள் தலையை ஆட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிம்மின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனோட ஃபேஸில் அந்த நக்கலான ஸ்மைல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ஓ, தலைவர் பாதுகாப்பு கொடுக்குறாரா? கொடுக்கட்டும். எவ்வளோ நாளைக்கு கொடுப்பான்னு நானும் பார்க்குறேன். ஜிம்மின் அப்படியே இது எல்லாத்தையும் மனசில் நினச்சிட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போயிடுறான். நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு டேபிள்லேருந்து எழுந்துக்கிறீங்க. வயன், போதுமாம்மா? அதுக்குள்ளே சாப்பிட்ட? இல்லை டாட், போதும். அம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். பார்ட்டிக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து ரெடி பண்ணுறேன். சரி வயன், நீ ரூமுக்கு போ. ஹியூன்சனும் அப்படியே அவன் பிளேட்டில் கையை கழுவிட்டு
அப்படியே எந்திரிச்சு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ண வரீங்க. பட் அதுக்குள்ளே ஹியூன்ஜின் கையை நடுவில் வச்சு ஸ்டாப் பண்ணுறான். ஏய், என்ன பண்ணுற? நீ தானே பார்ட்டிக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரிலன்னு கேட்ட, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். ஹியூன்ஜன் அப்படியே டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அவன் பின்னாடி அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறான். இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன், நீ போ, கிளம்பு. ஏய், ஓவரா பண்ணாத. அதான் உனக்கு இதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே. பரவாயில்ல, நான் உனக்கு நல்லா உதவியாக தான் இருப்பேன். உன் ட்ரெஸ் எடு, நான் பார்க்குறேன். பட் நீங்கள் அப்படியே தயங்கிட்டே கீழே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஹியூன்ஜன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சின்ன பிடிச்சி உங்கள் ஃபேஸை மேலே தூக்குறான். என்ன? வயன், நான் தான் சொன்னேன்ல, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சத்தியமாக நான் உனக்கு ட்ரெஸ்ஸு தேடி கொடுக்க மட்டும்தான் வந்தேன். போய் உன் ட்ரெஸ் எடு, நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படியே ஹியூன்ஜனோட ஃபேஸையே பார்க்குறீங்க. சரி ஓகே, இரு காட்டுறேன். நீங்கள் அப்படியே உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி இப்போ தான் அன்பேக்கே பண்ணுறீங்க. ஹியூன்ஜன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போய் உங்களோட பெட்டில் உட்காந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்களோட பேக்கெல்லாம் அன்பேக் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து உங்கள் க்ளோசெட்டில் வைக்கிறீங்க. ஏய், எங்கே க்ளோசெட்டில் வைக்கிற? என்கிட்ட காட்டு, அப்போ தானே நான் பார்க்க முடியும். இரு, எதுக்கு அவசரப்படுற? நான் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஏன், உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்காண்ணா? இல்லை, நீ உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கிளம்பு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீயா ஒன்று நினச்சிட்டு நீயா ஒன்று பேசாத. எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் வெட்டி பையன்தான், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறத ஹியூன்ஜன் பார்க்குறான். ஓ, உனக்கு சிரிக்க கூட தெரியுமா? அதை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக க்ளோசெட்டில் எடுத்து வச்சுட்டு ஹியூன்ஜனை திரும்பி பார்க்குறீங்க. ஏன், எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன்? இல்லை, நீ டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது அதான் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருந்தியே, அதனால கேட்டேன். நீங்கள் அப்படியே திரும்பி ஹியூன்ஜனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய், இப்போ எதுக்கு முறைக்கிற? நான் உண்மையாக தானே சொன்னேன், நீ அப்படி தான் உட்காந்துருந்த. நான் மட்டுமா உட்காந்துருந்தேன்? அந்த ஜிம்மன் கூட தான் அப்படி உட்காந்துருந்தான். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? அவன் எப்போவுமே ஒரு குரங்கு தானே எனக்கு தெரியும். நீ தான் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற குரங்கு. வாயை மூடுறியா? சரி, வாயை மூடுறேன். நீ உன் ட்ரெஸ் எடுத்து காட்டு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹியூன்ஜனுக்கு உங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காட்டுறீங்க. அவனும் அப்படியே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லப்போனால் நல்லாவே மிங்கிள் ஆயிட்டீங்க. ஹியூன்ஜனும் அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், உன் அண்ணன், உனக்கு அண்ணன் தானே அவன்? அண்ணன்தான். ஏன், அவனுக்கு என்ன சொல்லு. இல்லை, அவன் ஏன் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருந்தான்? இங்கே பாரு, என் காலை பாரு, டேபிள் கடியில் வச்சு அவன் ஷூ காலோட என் காலை அழுத்தி, இங்கே பாரு என் கால் எப்படி சவந்திருக்குன்னு. ஹியூன்ஜன் அப்படியே எழுந்து உங்களோட காலை பார்க்குறான். இதெல்லாம் அவனா பண்ணான்? அவன் தான் பண்ணான். வந்த முத நாளே இப்படி தான் பண்ணுவானா? ஏய், சாரி வயன். அவன் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லை. ஏன், அதை விட ரொம்ப கெட்டவனா என்ன? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. வயன், அது நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில வயன். கொஞ்ச நாள் போனால் நீயே அவனை புரிஞ்சுப்ப. புரிஞ்சுப்பேன் இல்லை, பழகிப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி கூட சொல்லலாம், பழகிப்ப. ஏய், ஆனால் நிஜமாவே அவன் அந்த மாதிரி டைப்லாம் இல்லை வயன். ஏன் உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரில. மேபி எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காட்டியிருப்பான், வேற ஒன்றும் இல்லை.
நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஹியூஞ்சனை பார்க்குறீங்க. அப்பா மேலே இருக்கிற கோவமா? அப்பா மேலே என்ன கோவம்? ஹியூஞ்சன் உங்களையே தான் பார்க்குறான். அது அது இப்போ வேணாமே, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்போ வா, நீ உன்னோட லவ் ஸ்டோரிலாம் சொல்லு. ஹியூஞ்சன் அப்படியே கம்ஃபர்டபுளாக உங்கள் பெட்டில் படுக்கிறான். லவ் ஸ்டோரியா? நீங்களும் அப்படியே ஹியூஞ்சன் பக்கத்தில் பெட்டில் படுக்கிறீங்க. உங்கள் 2 பேரோட ஆர்ம்ஸும் கிட்டத்தட்ட உரசிட்டு தான் இருக்குது. பட் நீங்கள் 2 பேரும் எதையும் கண்டுக்கல. நல்லா கம்ஃபர்டபுளாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு லவ் ஸ்டோரிலாம் எதுவும் இல்லை. ஏன், உனக்கு இருந்துச்சா என்ன? லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆனால் என்ன இழுக்கிற? அதெல்லாம் பசங்க விஷயம் ஏன், அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ சின்ன பொண்ணு. யாரு, நானா சின்ன பொண்ணு? சரி விடு. எனக்கு இந்த மாதிரி லவ்வு அந்த மாதிரி சீரியஸாலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இது வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறம் வந்தா சொல்கிறேன். எனக்கும் அப்படிதான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் வந்தா சொல்கிறேன். ஏய், என்ன இதுக்கப்புறம் வந்தா? இதுக்கப்புறம்லாம் எதுவும் வராது. ஏன், உனக்கு வரும்போது எனக்கு வரக்கூடாதா? வயன், இங்கே இருக்கிற பசங்களாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனுங்களாம் வேணாம் வயன். இந்த பசங்களே சரியில்லை. என்ன ஹியூஜன், நீயும் ஒரு பையன் தானே? அதான் அதான் சொல்கிறேன், இந்த பசங்களாம் சரியில்லை, இன்க்ளூடிங் மீ. அதான் மூஞ்சிலே எழுதியிருக்கே, அப்புறம் என்ன? நீங்களும் ஹியூஜனும் அப்படியே ஜாலியாக இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் ரொம்ப கேர்ஃப்ரீயாக 2 பேரோட லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இஷ்டமே இல்லாமல் இங்கே வந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஹியூஜனும் அதே மாதிரி தான், அவனோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஹியூஜனை பார்த்த மாதிரி திரும்பி படுக்கிறீங்க. ஹியூஜனும் அதே மாதிரி தான் உங்களை பார்த்த மாதிரி திரும்பி படுக்கிறான். அப்போது ஆமாம், இது எந்த மாதிரி பார்ட்டி? குடிப்பாங்களா? குடிப்பாங்களாவா? அங்கே போனால் நீயே தெரிஞ்சுப்ப. அண்ட் வயன், எக்காரணத்து கொண்டும் என் பார்வை விட்டு நகர்ந்து மட்டும் போயிடாத. என் கூடவே இரு, என் பின்னாடியே இரு. சரி ஹியூஜன், நான் எங்கேயும் போகல, எங்கேயும் போக மாட்டேன், சரியா? அண்ட் அவங்க கொடுக்குற எதையும் வாங்கி குடிச்சிடாத. அதிலெல்லாம் சொல்ல முடியாது, என்ன வேணால் கலந்துருப்பாங்க. ஸோ ப்ளீஸ், யாருக்கிட்டேயும் எதையும் வாங்கி குடிக்காத. நானாக உங்ககிட்ட ஏதாவது கொடுத்தா அதை மட்டும் குடி. ஓ, அப்போ நான் உன்னை மட்டும் எப்படி நம்புறது? ஏய், சரி சரி. ஹியூஜனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவனை பார்க்குறீங்க. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹியூஜன் அப்படியே உங்கள் ஃபேஸில் விழுற முடியெல்லாம் எடுத்து உங்களோட ஹேருக்கு பின்னாடி டக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஹியூஜனையே பார்க்குறீங்க. நீ நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்லவன் மாதிரி நடந்துக்கிற? நல்லவ மாதிரி நடந்துக்கிறேனா? ஏன், என்னை பார்த்தா உனக்கு பொறுக்கி பையன் மாதிரியா தெரியுது? நீங்கள் அப்படியே ஹியூஜனையே பார்க்குறீங்க. ஓ, அப்போ உனக்கு என்னை பார்த்தா பொறுக்கி பையன் மாதிரி தான் தெரியுது, அதுதானே? அதுக்கு தானே அமைதியாக இருக்க? அதான் தெரியுதுல, அப்புறம் எது கேட்குற? உன்னை அமைதியான பொண்ணுன்னு நினச்சது என் தப்படி. இப்போ தானே தெரியுது உன் ரியல் ஃபேஸு. ஏன், இந்த ஃபேஸ் நல்லா இல்லையா என்ன? இல்லை, அழகாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஹியூஜனையே பார்க்குறீங்க. அவனும் உங்களையே தான் பார்க்குறான். அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்களோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி ஹியூஜனோட ஐஸையே பார்க்குறீங்க. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்ட வரான். அப்போ கரெக்டாக உங்களோட ஃபோன் அடிக்குது. நீங்கள் 2 பேரும் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வரீங்க. ஹியூஜன் உடனே அவனோட கையை எடுத்துகிட்டு பெட்டில் எழுந்து உக்காடுறான். நீங்களும் அப்படி தான் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு யாருன்னு பார்க்குறீங்க.
அது என் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கால் பண்ணியிருக்கா. ஆ ஓ ஓகே வயன். நீ நீ ரெடியாகு. நான் நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். ஹியூஞ்சன் அப்படியே ஒரு மாதிரி ஷட்டர் ஆகிட்டே பேசுகிறான். உங்களுக்கும் என்ன பேசுறது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ நீங்களும் அப்படியே தலையாட்டுறீங்க. ஹியூஞ்சன் அப்படியே ஃபாஸ்ட்டாக பெட்லேருந்து இறங்கி எழுந்து ஓடிடுறான். நீங்கள் அப்படியே ஹியூஞ்சன் இப்படி ஓடுறத பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்ல சிரிப்பு வருது. என்ன இவன் இப்படி ஓடுறான்? சொல்லப்போனால் இவன் பண்ணதுக்கு நான் தான் இந்த மாதிரி ஓடணும். உங்களுக்கு அப்போ தான் ரியாலிட்டியே ஞாபகம் வருது. பையன் என்ன பையன் பண்ணுற? அவனோட ஸ்டெப் பிரதர் பையன். ஐயோ சரி சரி, இது ஜஸ்ட் தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை அப்படியே விட்டுரு, கண்டுக்காத. நீங்கள் அப்படியே ஜெஸ்ஸிக்கு திரும்ப கால் பண்ணுறீங்க. அவளும் அட்டன் பண்ணுறா. ஏ ஒயன், ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமாடி? இதான் நீ லஞ்ச் சாப்பிட்டோன்னே கால் பண்ணுற லட்சணமா ஒயன்? ஜெஸ்ஸி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜெஸ்ஸி. என்னாச்சு ஒயன், இப்போ என்னாச்சு? நீங்கள் அப்படியே ஜெஸ்ஸிக்கிட்ட டைனிங் டேபிளில் நடந்ததுலேருந்து இப்போ ஹியூஞ்சன் உங்கள் ரூமில் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி இருக்கியாடி? ஒயன் என்ன ஒயன் சொல்கிற? ஏன் உன் ஸ்டெப் பிரதர்டி? அதானே, நானும் அதான் ஜெஸ்ஸி யோசிக்கிறேன். அது அவன் அவன் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தான்டி. அந்த அந்த ஜிம்மின்க்கு இவன் அப்படியே ஆப்போசிட். ஏ ஒயன், அந்த மாஸ்டர் பீட் பண்ணானே அது இவங்க 2 பேரில் யார் ஒயன்? ஏ ஜெஸ்ஸி, தயவு செஞ்சு சைலண்ட்டாக இருக்கியா? இப்போ எதுக்குடி அதை இழுக்கிற? ஏய் சொல்லு ஒயன், யார் ஒயன் அது? உன்கிட்ட ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டானே அவனா, இல்லை அந்த சைக்கோவா? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நீங்கள் ரூமில் பார்த்ததை யோசிக்கிறீங்க. உங்களோட ஃபேஸ்லாம் அப்படியே டொமேட்டோ மாதிரி செவக்குது. ஒயன், ஒயன் ஏண்டி அமைதியாயிட்ட? பேசுடி. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வரீங்க. யாரும் என்னது? அவன் தானே, அந்த சைக்கோ தானே அது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. கரெக்டு, அப்போ அவன்தான். ஆமாம் அவன்தான். ஆமாம், அவன் எதுக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்? அதை கேட்டியா இவங்கிட்ட? இல்லை, அது இவன் என்ன சொன்னான்னா, அவன் எப்போ இப்படி நடந்துக்க மாட்டான் அப்படின்னு அவன் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணான். ஓ சரி விடு ஒயன், அவனை கண்டுக்காத. அதான் இவன் இருக்கானே, இவன் கூட நல்லா என்ஜாய் பண்ணு. ஜெஸ்ஸி என்ன ஜெஸ்ஸி பேசுகிற? அவன் என் ஸ்டெப் பிரதர்டி. சரி 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 சொல்லு, இவங்க 2 பேரில் யார் உனக்கு ஹாட்டாக தெரியுறாங்க? ஜெஸ்ஸி என்னடி பேசுகிற? ஏய் நடிக்காதவன், சொல்லு யார் ஹாட்டாக இருக்கா? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஹியூஞ்சனையும் ஜிம்மினையும் யோசிக்கிறீங்க. உங்களோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. ஒயன் என்னடி அமைதியாக இருக்க? ஒயன், நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வரீங்க. ஏய் ஜெஸ்ஸி, நீ ஃபஸ்ட்டு ஃபோனை வை. நீ பேசுகிறதே சரியில்லை. நான் பாட்டி கிளம்பிட்டு அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன். ஒயன் ஒயன் வைக்காதடி. ஏய், நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்துட்டு நல்லா ப்ளஷ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையாக இருக்குது, ஏன்னே தெரில. நீங்கள் அப்படியே ஹியூஞ்சனை நினச்சி பார்க்குறீங்க. ஒயன் என்ன ஒயன் பண்ணுற? அவன் ஸ்டெப் பிரதர்டி. ஐயோ. நீங்கள் அப்படியே உங்கள் கன்னத்தில் தட்டிட்டு பெட்லேருந்து எழுந்து ஹியூஞ்சன் செலக்ட் பண்ண ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. இங்கே ஹியூஞ்சன் அவனோட ரூம்குள்ளே வந்து வேகமாக டோரை க்ளோஸ் பண்ணுறான். டேய் ஹியூஞ்சன், என்னடா பண்ண போன? டேய் என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? அந்த ஃபோன் மட்டும் வரலனா நீ நீ அவளை என்னடா பண்ணியிருப்ப? ஐயோ டேய், அவன் மூஞ்சில் எப்படிடா முழிப்ப? ஐயோ ஹியூஞ்சன்,
பொண்ணுங்க கூட சுற்றி சுற்றி உனக்கு எல்லா பொண்ணுங்களும் இப்போ நீ அவளை எப்படிடா ஃபேஸ் பண்ணுவ? அவள் என்னடா நினைப்பா உன்னை? ஹியூன்ஜன் அப்படியே புலம்பிட்டு பெட்டில் போய் படுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ டேய் யுஞ்சன், மானம் போச்சுடா. ஐயோ இப்போ அவள் என்னடா நினைப்பா? உன்னை அவள் என்ன நினைப்பா? ஆ யுஞ்சன். இப்படியே ஈவினிங் ஆகுது. ஜிம்மன் கிட்ட இருந்து ஹியூன்ஜனுக்கு மெசேஜ் வருது. ரெடியாகி காருக்கு வந்துடுங்க, அவளையும் கூட்டு வா. ஹியூன்ஜனும் அந்த மெசேஜ் பார்த்துட்டு பொறுமையாக உங்கள் ரூம்க்கு எழுந்து வரான். அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது உங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோமோன்னு. அவன் அப்படியே பொறுமையாக உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கீங்க. ஒரு ஒயிட் ஸ்லீவ்லெஸ் மினி மேக்ஸி. அந்த ட்ரெஸ்ஸோட லென்த் உங்களோட நீ வரைக்கும் தான் இருக்குது. ஹியூன்ஜன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீங்களும் அவன் பார்க்குறத பார்க்குறீங்க. ஹியூன்ஜன், அவன் அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னு ரியலைஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே டொமேட்டோ மாதிரி இருக்குது. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, என்ன கிளம்பலாமா? ஆ சரி சரி வயன், போகலாம். நீங்களும் அப்படியே உங்கள் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. ஹியூன்ஜனோட கண்ணு உங்கள் மேலேருந்து எடுக்கவே இல்லை. அவன் உங்களையே தான் பார்க்குறான். அவன் உங்களை பார்க்க பார்க்க அவனோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அவன் அப்படியே அவனோட ஹார்ட்டில் கை வச்சு, உனக்கு நேரங்காலமே இல்லையா? இப்போ தான் இப்படி துடிக்கணுமா? அவளுக்கே கேட்டுரும் போல விட்டா. அமைதியாரா டேய். ஐயோ, நான் மட்டும்தான் மன்மதன் பார்த்தா என் ஹார்ட்டு கூட இப்படி எனக்கு எனிமையாக இருக்கே. அவன் அப்படியே அவனோட ஹார்ட்டில் கை வச்சு ஒரு மாதிரி தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே முன்னாடி இறங்கி போயிட்டுருக்கீங்க. ஹியூன்ஜன் அப்படியே உங்கள் பின்னாடி வரான். நீங்கள் 2 பேரும் அப்படியே வெளியே நிற்கிற காருக்கு போகிறீங்க. ஜிம்மன் அப்படியே வெளியில் ஒரு காரில் உக்காந்துட்ருக்கான். அவனோட ஒரு கை வெளியே சிகரெட்டோட ஆஷை தட்டிகிட்ருக்கு. அவன் அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். அவன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அவனோட ஐஸும் உங்களை பார்த்தோன்னையும் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குது. பட் அது உங்களுக்கு தெரியல, அவன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறதுனால. டேய் ஹியூன்ஜன், இவ்வளோ நேரமா? நான் உனக்கு எப்போ வரணும்னு மெசேஜ் போட்டேன். டேய் அதான் வந்துட்டோம்ல, கிளம்பலாம் வா. நீங்களும் ஹியூன்ஜனும் காரோட பேக் சீட்டில் ஏறுறீங்க. ஜிம்மன் அப்படியே காரோட மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.